ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டாக ஊத்தாப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. ஆனியன் ஊத்தாப்பம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி கிடையாது. இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 2-3 ஊத்தாப்பம் வந்தால் போதும். அந்த அளவுக்கு தான் நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஊத்தாப்பத்தில் வெங்காயம் கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கணும். கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல். அப்போ தான் ஊத்தாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தவாவை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டுக்கேன். தவா நல்லா காஞ்சிருக்கு. 2 கரண்டி மாவு. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஊத்தாப்பம் நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பரான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 2வது மெத்தடும் நான் செஞ்சு காட்டுறேன். அதுவும் ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுல தான் அந்த ஷேப்பே வரும் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு ப்ரெஸ் பண்ணும்போது கோணல் மணலாக போகும், அந்த ரவுண்டு ஷேப்பு வராது. அவங்களுக்காக 2வது மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கேயும் எம்டியாக தெரிஞ்சது அப்படின்னா வெங்காயத்தை போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பேஸ் நல்லா உங்களுக்கு சுட்டு வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டே இட்லி சுடுவேன், கொஞ்சம் தோசையும் சுடுவேன். தண்ணி கலக்காமல் தோசை சுட்டுருவேன் இட்லி மாவுலேயே. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கலந்து மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் நான் ரெகுலராக தோசை ஊற்றிக்கிறதுக்கு. இப்போ சுட்டுருச்சு பாருங்கள். இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுக்கணும். திருப்பி போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டுருங்க. ஏன் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கம்ப்ளீட்டாக நான் ரேஷன் பச்சரிசியில் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நான் எந்த ஒரு இட்லி அரிசியோ புழுங்கல் அரிசியோ நான் மிக்ஸ் பண்ணலை. பிகாஸ் மகாராஷ்டிராவில் புழுங்கல் அரிசி அவைலபிளாக இல்லை. பச்சரிசி தான், சாப்பிட்றதுக்கும் பச்சரிசி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் ரேஷன் அரிசிலே கம்ப்ளீட்டாக செஞ்சுட்டேன். கொஞ்சம் நான் சாப்பிட்ற அரிசி மிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்திருக்கும். பட் ஆனால் தேவையில்லை அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக ரேஷன் அரிசி வச்சு செய்யும்போது இட்லி தோசை சூப்பராக வரும்போது எதுவுமே நான் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. இது பாருங்கள், நல்லா திருப்பி போட்டும் சுட்டு வந்துருச்சு. இது ஏன் கோல்டன் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆனியன் எல்லாமே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தினால தான் இது கோல்டன் கலரில் நல்லா உங்களுக்கு சுட்டு வந்திருக்கு. நல்லா ப்ரெஸ் பண்ணி சுட்டிங்க அப்படின்னா உள்பக்கம் இருக்கக்கூடிய வெங்காயம் ஃபுல்லாக நல்லா சுட்டு வந்திருக்கும். எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2வது மெத்தட். இது ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கு அந்த ஷேப் ரவுண்டாக வரலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக 2 கரண்டி மாவு விட்டு தோசை சுடுற மாதிரி இழுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ. அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நான் கேஸை லோ ஃப்ளேமில் வைக்கவே இல்லை, ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு பழகிடுச்சு ஃபாஸ்ட்டாக செஞ்சு எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு நீங்கள் செய்யும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நான் வெங்காயம் ப்ரெஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு அடியில் நல்லா சுட்டு வந்துருச்சு. எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ டக்குன்னு நான் திருப்பி போட்டுருவேன். நான் டக்குன்னு திருப்புறதுக்கு காரணம் அதுதான், ஃபுல் ஃப்ளேமில் வச்சதுனால. ஸோ இங்கே பார்த்தீங்களா சுட்டு வந்திருக்கு. இப்போ லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுட்டு பொறுமையாக நம்ம கொஞ்சம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கமும் நமக்கு நல்லா சுட்டு வந்திருக்கும். இது யாருக்கு அப்படின்னா பர்ஃபெக்டாக ஷேப்பு வராதுன்னு சொல்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு நான் சொன்ன மாதிரி ஷேப்பு வரும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு ஃபோல்டு பண்ணால் தான் உடையும், இல்லைனா உடையாது. இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு ஃபோல்டு பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. நல்லா ஃபோல்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உடையும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நான் செஞ்ச 2 மெத்தடுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 2 மெத்தடுமே ட்ரை பண்ணுங்கள். ஷேப் வேணும்னு நினைக்கிறவங்க 2வது மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பர்ஃபெக்டாக ஊத்தாப்பம் வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ கடைசியாக கொஞ்சம் வெங்காயம் இருந்தது, ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணியே ஒரு குட்டி ஊத்தாப்பம் சுட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபோல்டு பண்ணியே காமிச்சிட்டேன். அதை கையில் எடுத்து காமிச்சிட்டேன் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குதுன்னு. ஸோ அதை நான் ஃபோல்டு பண்ணியிருந்தேன்னா உடஞ்சிருக்கும். அதனால தான் ஃபோல்டு பண்ணலை. இப்போ நான் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி 2ம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரன் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். அதனால தான் இந்த கலரில் இருக்குது. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.